வணக்கம் அண்ட் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் த பிளானட். இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ண மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பஜ்ஜி பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, அது கூட 1/2 டீஸ்பூன் காயப்பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப திக்கான பேட்டராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னான பேட்டராகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பஜ்ஜி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இனி இதோட ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வேக வச்ச 2 உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாப்டு ஜிஞ்சர், பாதி வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணது, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இதெல்லாம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இனி பஜ்ஜி மிளகா எடுத்துட்டு, இது வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுக்காக நம்ம மிடில் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பஜ்ஜி பண்ணுற எல்லா மிளகாலையும் காரம் கம்மியாக வேணும்னா நம்ம இந்த மாதிரி மிடில் கட் பண்ணிவிட்டு சீட்ஸ் ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜி பண்ண போகிற எல்லா மிளகாலையும் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இனி இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண அந்த உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மிளகா உடையாதது மாதிரி நம்ம பார்த்து மெதுவாக ஸ்டஃப் பண்ணணும். அடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ண எல்லா மிளகாவும் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு டீப் ஃப்ரை பண்ணுற அளவு ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடு பண்ண அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண பேட்டரில் இந்த மிளகாவை இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். இது ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் ஃபுல்லாக இது குக் ஆகும். ஸோ ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2 சைடும் ஈவனாக நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த பஜ்ஜி தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்டஃப்டு மிர்ச்சி பஜ்ஜி ரெடி ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye bye.